ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன்லேருந்து வந்திருக்கும் ஒரு அசத்தலான வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்புக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th டிப்ளமோ டிகிரி என்ன பர்சன்ட் ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 26,000 ஸ்டார்ட் ஆகுது. அது போக எக்கச்சக்க அலவன்ஸஸும் இருக்குது. இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் அவருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேர் வந்து எலிஜிபிள். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டுக்குலாம் அவருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி என்ன, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனே அவங்க வந்து சேரும். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திலேருந்து வந்திருக்கு. இந்த வீடியோவோட எண்டில் வந்து இந்த ஜாப்க்கு வந்து நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அப்ளை வீடியோவும் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதையும் சேர்த்து பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் வந்து நம்ம அதையும் போட்டிருக்கோம், அதையும் சேர்த்து பாருங்கள். இது வந்து திருநெல்வேலி சுகாதார மாவட்டத்துக்கு உட்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், சித்தா மருத்துவக் கல்லூரி மற்றும் மாவட்ட குடும்ப நல செயலகம் இங்கெல்லாம் வந்து போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன ஸ்கீம் கீழே எடுக்காங்க, அதுக்கான டெசிகேஷன் என்ன, அதுக்கப்புறம் வந்து எத்தனை போஸ்ட்டு, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, மந்த்லி சேலரி எல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கீம், அதுக்கப்புறம் டெசிக்னேஷன், அதுக்கப்புறம் போஸ்டிங் இந்த மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன். இங்கே வந்து டேட்டா என்ட்ரி போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் இருக்காங்க. ஒரு போஸ்ட் தான் இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 13,500 கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து SBHI இதில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து இருக்காங்க. இதுக்கும் ஒரு போஸ்ட்டு தான். இதுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். கம்ப்யூட்டர் கிராஜுவேட் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சுக்கணும். இதுக்கு சேலரி வந்து 10,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து SNCU அம்பை GH கேட்டிருக்காங்க. இங்கேயும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான். இதுக்கும் சேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான். சேலரி வந்து 10,000 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அம்பை GH வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கம் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படி இல்லைனா கேஸ் ரெஜிஸ்ட்ரி அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கான சேலரியும் 10,000 தான் சொல்லியிருக்காங்க. அதுவே BPMUக்கு வந்து டென்டல் சர்ஜன் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 4 வேகன்சி வந்து இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சுக்கணும்னா BDS டிகிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 34,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து BPMU இதில் வந்து டென்டல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 10th வந்து நீங்கள் முடிச்சுக்கணும். அது போக டென்டல் ஹைஜீன்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 13,800 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் அதாவது DEICலேருந்து கேட்டிருக்காங்க. இங்கேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் அப்படி இல்லைனா ஸ்பீச் தெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து என்ன நீங்கள் படிச்சுக்கணும்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சுக்கணும். சேலரி வந்து 23,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நியூட்ரிஷியன் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நியூட்ரிஷியன் கவுன்சிலர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து BSc நியூட்ரிஷன் வந்து படிச்சிருக்கணும். அது போக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி வந்து 18,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து HMIS அதாவது ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து IT கோஆர்டினேட்டர் வந்து இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான வேகன்சி வந்து ஒரே வேகன்சி தான். MSc IT அப்படின்னா BE முடிச்சுக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஃபெசிலிட்டி குவாலிட்டி அஷூரன்ஸ் கமிட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. இங்கேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் கேட்டிருக்காங்க. ஒரே வேகன்சி தான். இதுக்கு வந்து MBBS அப்படி இல்லைனா டென்டல் அப்படி இல்லைனா ஆயுஷ் அப்படி இல்லைனா பேரா மெடிக்கல் டிகிரி வந்து படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 60,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து TAEI அதாவது தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ் இதில் வந்து ரேடியோகிராஃபர் வந்து கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான். டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி வந்து படிச்சுக்கணும். இதுக்கான சேலரி வந்து 8,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து சேம் அதே ஸ்கீமில் வந்து கேட்குறாங்க. அது வந்து OT அசிஸ்டன்ட் வந்து கேட்குறாங்க. 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து தியேட்டர் அசிஸ்டன்ட் வந்து பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடிச்சுக்கணும். இதுக்கான சேலரி வந்து 6,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சேம் அதே ஸ்கீமில் தான் நர்சிங் அட்டெண்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 3 வேகன்சி இருக்குது. நர்சிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடிச்சுக்கணும். இதுக்கும் 6,000 வந்து ஸ்டார்டிங் சேலரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து TRA UMA இதில் வந்து OT டெக்னீஷியன் வந்து கேட்டிருக்காங்க.
2 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து டிப்ளமோ இன் ஓடி டெக்னீஷியன் முடிச்சிடணும். சேலரி வந்து 15,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து மென்டல் ஹெல்த் ரிவ்யூ போர்டுலேருந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு கேட்டிருக்காங்க. 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி கம்ப்யூட்டர் கிராஜுவேட் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து முடிச்சுக்கணும். சேலரி வந்து 15,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து டிக்யூஏயு இங்கேருந்து ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கான வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுக்கணும். அது போக வந்து உங்களுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து ஃப்ளூயன்சி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சேலரி வந்து 12,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து சேம் ஸ்கீம், அதாவது டிக்யூஏயூலேருந்து டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து டென்டல், அப்படின்னா ஆயுஷ், அப்படின்னா நர்சிங், அப்படின்னா சோஷியல் சயின்ஸ், அப்படி இல்லைனா லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் இருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 40,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அம்பை ஜிஹெச் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. ஒரே வேகன்சியாக இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்ஏ சோஷியல் ஒர்க், அப்படி இல்லைனா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் வந்து முடிச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கான சேலரி வந்து 18,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி வெல்ஃபேர், இதில் வந்து RMNCH கவுன்சில் வந்து கேட்டிருக்காங்க. 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து மாஸ்டர்ஸ் அப்படி இல்லைனா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சோஷியல் ஒர்க், அப்படி இல்லைனா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சோஷியலாஜி, ஹோம் சயின்ஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் வந்து முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 18,000 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு வந்து 1லேருந்து 2 வருஷம் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க ரெலவென்ட் ஃபீல்டில். அதுக்கப்புறம் வந்து ஆயுஷ் அப்படி இல்லைனா சித்தா இதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து கேட்டிருக்காங்க யுனானிக்கு. இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா BUMS வந்து நீங்கள் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 34,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆயுஷ் இல்லை சித்தாவில் வந்து ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸில் வந்து ஹோமியோபதி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து BHMS வந்து முடிச்சுக்கணும். இதுக்கும் சேம் சேலரி தான், 34,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சேம் அதே ஸ்கீமில் வந்து ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸரில் வந்து சித்தாவுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து BSMS வந்து முடிச்சுக்கணும். இதுக்கான சேலரி வந்து 40,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து சேம் இதில் வந்து தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் வந்து ஃபீமேல் கேட்டிருக்காங்க. 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சுக்கணும். இதுக்கு வந்து சேலரி வந்து 15,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து சித்தா டாக்டர் அப்படி இல்லைனா கன்சல்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து BSMS வந்து முடிச்சுக்கணும். 40,000 சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து டிஸ்பென்சருக்கு வந்து ஒரே வேகன்சி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து டிஃபார்ம் அப்படி இல்லைனா இன்டெகிரேட்டட் ஃபார்மசி வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி வந்து 15,000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்மே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க் வந்து இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் வந்து உங்களோட நீங்கள் என்ன பொசிஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பொசிஷன் பற்றி கேட்டுருக்கு. நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேட் நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்டா பற்றி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வயசு, அது வந்து நீங்கள் வந்து உங்களோட வயசு எத்தனையோ அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இன் இயர்ஸில் வந்து. அதுக்கப்புறம் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஜெண்டர், மேலாக ஃபீமேலாக வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. டோர் நம்பர், என்ன ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் என்ன தாலுக்கு, அதுக்கப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்ட் கொடுத்து பின்கோடு கொடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ வந்து 2 MBக்குள்ள இருக்க மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும்னு கேட்டிருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து எழுத தெரியுமா, படிக்க தெரியுமா, பேச தெரியுமா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அது எந்தெந்த லெவல் தெரியுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. 10th வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அது மாதிரி 12th கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து UG டிகிரி இல்லை டிப்ளமோ முடிச்சு அதை பற்றி கேட்டிருக்காங்க. அதோட என்ன இன்ஸ்டியூட்டில் முடிச்சிங்க, எந்த வருஷம் முடிச்சிங்க, பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் ஒரு முடிச்சிருந்தீங்கன்னா அது வந்து இதில் கொடுங்க. அது என்ன இன்ஸ்டியூட்டு, எந்த இயர் பாஸ் அவுட்டு, பெர்சன்டேஜ் என்ன கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து SSLC சர்டிஃபிகேட்டோட உங்களோட PDF ஃபைலோ இல்லைன்னா ஃபோட்டோவோ கேட்டிருக்காங்க. 2 MBக்கு உள்ளே இருக்க மாதிரி இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 12th சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிப்ளமோ அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்க, டிகிரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தால் அதையும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாச்சும் பேராமெடிக்கல் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அது சம்மந்தமாக உள்ள நீங்கள் போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணி அதுக்கான நம்மளோட சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த இன்ஸ்டியூட்லேருந்து நம்ம ஒர்க் பண்ணோம், என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க்கு, எத்தனை வருஷம் நம்ம ஒர்க் பண்ணோம், அதை பற்றி கொடுக்கணும். அதுக்கான நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம இந்த டிக்ளரேஷனை வந்து நம்ம முடிச்சுட்டு இதுலேருந்து ஒரு டிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணால் சப்மிட் ஆயிரும். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நம்ம ஆஃப்லைனில் கொண்டு போய் நம்ம கொடுத்தா அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.